வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது எங்களுடைய பெப்பரன் சால்ட் என்கின்ற அந்த வலையொலி அல்ல, பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியில் இருந்து தான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். பெப்பரன் சால்ட் என்கின்ற வலையொலி இப்பொழுது இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதுதான் நிஜம். ஆயினும் அதில் சுமார் 85,000 பங்கீட்டாளர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் இங்கு பேசக்கூடிய காணொளிகளை அங்கு வெளியிடுவதும், அங்கு பேசக்கூடிய காணொளிகளை இங்கு வெளியிடுவதும் என வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். காரணம், என்னோடு பயணித்தவர்கள் 4 வருடங்கள். அவர்களை நாம் ஒரு சிறிய விடயத்தை மையப்படுத்தி அமைதியாக விட்டுவிட்டு செல்வது என்பது ஏற்புடையதல்ல. எனவே தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். ஆயினும் நான் நண்பர்களிடம் கேட்பது ஒன்றுதான், எங்களுடைய பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த சேனலை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் இன்னும் ஆவலுடன் நான் பல காணொளிகள் பேசுவதற்கான ஒரு களம் அமையும் என்பது ஒருபுறம் இருக்க, இதனை மையப்படுத்தி பல தேடல்களும் நாம் எடுத்து வைப்பதற்கு ஒரு களமாக இருக்கும். எனவே நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் பகிர்ந்தளியுங்கள். நான் பல முறை சுமார் 3 மாதங்களாக இதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு 200 பேர் தான் நீங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறீர்கள். அதில் ஒரு 100 பேர் என்னுடைய நண்பர்களாக இருப்பார்கள். ஒரு 100 பேர் தான் நீங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இன்று நீங்கள் அதற்கான ஒரு களத்தை தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எப்பொழுதுமே அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து தான் என்னுடைய வலையொலியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக தமிழர்களை மையப்படுத்திய விடயங்கள் மட்டுமே முதன்மையான களத்தை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். 4 வருடங்கள் சுமார் 3000 காணொளிகள் நான் பேசியிருக்கிறேன். வியப்பாகத்தான் இருக்கிறது, அந்த காணொளிகளை நான் பேசி வெளியிட்டதும், அந்த காணொளிகளில் உணர்வுபூர்வமாக நான் தமிழன் என்கின்றதை பறைசாற்றியதும். ஆனால் சூழல் அதற்கு ஒரு தடங்களை விதித்திருக்கிறது. இப்பொழுதும் நான் தொடங்கி இருக்கக்கூடிய பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற அந்த சேனலிலும், அதாவது அந்த வலையொலியிலும் நான் தமிழ் சார்ந்த விடயங்களை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேறு பல விடயங்களை குறித்து பேசலாம், வேறு பல செய்திகளை குறித்து நாம் அலசலாம். அவைகளை குறித்து பேசுவதற்கான களங்களும் நம்மால் உருவாக்கப்படலாம். ஆனால் அது என்னுடைய தனித்த தன்மைக்கு அது உகந்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இன்று நான் ஒரு வலையொலிகளை, அதாவது ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு செய்தி என் மனதிற்குள்ளே, அதை ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது என் மனதிற்குள்ளே ஒரு பெரிய வலியை கொடுத்தது. எனவே அந்த செய்தியை மையப்படுத்திய ஒரு தகவலை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. அந்த செய்தி நம்முடைய நாட்டில் நடைபெறவில்லை, அது நார்வே நாட்டில் நடந்த ஒரு செய்திதான். நார்வே நாட்டில் நடந்த செய்தியாக இருந்தாலும் இன்றும் பெண் இனம் எப்படி மதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அது வெளிக்காட்டுவதாக இருந்தது. எப்பொழுதுமே பெண்களை ஒரு போதைப் பொருட்களாக பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக ஆண் வர்க்கம் ஏன் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெண்கள் விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியில் அவர்கள் சுதந்திர கதவுகளை திறந்து கொண்டு பயணிக்கிறார்கள். அதில் பல விமர்சனங்கள் எழுகிறது, இது வேறுபட்ட கருத்து. ஆனால் ஒரு பெண்களை போதைப் பொருட்களாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்னும் ஆண்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி பறைசாற்றுவதாக இருந்தது. நார்வேயில் ஒரு மருத்துவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த மருத்துவரை கைது செய்து அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் நடத்தப்பட்ட பொழுது, அவரை ஆய்வு செய்த பொழுது அதிர்ச்சியான பல தகவல்கள் வந்திருக்கின்றன. ஒரு மருத்துவர் என்கின்ற அடிப்படையில் அவரிடம் சென்று தங்களுடைய உடல்களை காட்டுவதற்கும் உடல் சார்ந்த நோய்களை தீர்ப்பதற்கான களங்களை எடுப்பதும் எல்லோரும் இயல்பாகவே செய்யக்கூடிய ஒன்று. இந்த மருத்துவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராகவே இருந்திருக்கின்றார். எனவே பல பெண்கள் இவரிடம் தங்களுடைய உடல் சார்ந்த விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். இவர் மனரீதியாக பேசக்கூடிய காரணத்தினால் தங்கள் மனதிற்குள் இருந்த வேதனைகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மருத்துவர் திட்டமிட்டு பெண்களை தன் வலையில் வீழ வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவருடைய வலையில் சிக்கியவர்கள் 14 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள பெண்கள். இந்த மருத்துவருடைய வயது 52 வயது, ஆர்மி என்று அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள். இந்த மருத்துவர்
சுமார் 87 பெண்களிடம் பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறார். 87 பெண்களிடம் செய்தவர் தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். யாரும் அவரை சந்தேகப்படவில்லை. தொடர்ச்சியாகவே அவர் தன்னுடைய தவறுகளை செய்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த 87 பெண்களிடமும் அவர் நடத்திய அந்த பாலியல் வன்கொடுமை விடயங்களை தன்னுடைய கைபேசியில் அல்லது தான் சார்ந்த விடயங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். சுமார் 6000 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த பாலியல் சம்பந்தமான அந்த காணொலிகளை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த விடயம் வெளியே தெரிந்த பொழுது அதில் அதிர்ச்சி அடைந்து விட்டதாம் அந்த ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துமே. ஒரு மருத்துவர் இப்படிப்பட்ட ஒரு கொடூர எண்ணத்தோடு பயணிப்பாரா? அதுவும் 16 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லையே என்கின்ற ஒரு பரபரப்பு ஐரோப்பிய நாடுகளில் பற்றி இருக்கிறது. இப்பொழுது அந்த மருத்துவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்குகள் சென்று கொண்டு இருக்கின்றன. அவருக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்து தான் அங்கிருந்து நார்வே நாட்டிலிருந்து நம் நண்பர்கள் மூலம் அறியக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன என்கின்ற பொழுது, இந்த மருத்துவர் தொடர்ச்சியாகவே அவர் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் இருந்து அவர் இன்று வரை அவர் அதை தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். முதலாக அவர் கல்லூரியில் இதுபோன்ற விடயங்களை அவர் செய்த பொழுதே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருந்தார், அல்லது பெண்கள் அதில் அவருடைய பேச்சிலோ அவருடைய சூழலிலோ பெண்கள் மயங்கியவர்கள் அப்பொழுதே எதிர்ப்பை பதிவிட்டு இருந்தால் இந்த பின்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பாதிப்புகள் வராமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். எப்பொழுதுமே ஒரு பாசத்தோடு ஒரு அன்போடு பேசக்கூடியவர்களை நம்பி பெண்கள் தங்களை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதில் மதம் சார்ந்து பேசக்கூடிய பலர் இதற்கு தங்களை களமாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் நாங்கள் இறைவனின் வரத்தை பெற்றுவிட்டோம் என்று கூறிக்கொண்டு பெண்களை தங்களுடைய இச்சைக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியதை நாம் பல மதங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெண்கள் வளர்ச்சி அடைந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் பெண்களுக்கு வளர்ச்சியை உருவாக்கவில்லை. இந்த சமூகம் இன்னும் பெண்களை வேறொரு கோணத்தில் தான் பார்க்கிறது என்பதை பறைசாற்றுவதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கு அந்த வைத்தியருக்கு 21 ஆண்டுகள் சிறை என்பதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அந்த உடனடியாக அவரை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும், அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் தேவைப்படுகிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த 14 வயது குழந்தைக்கு என்ன தெரிந்திருக்கும்? அந்த குழந்தை எதை நினைத்து இந்த வைத்தியரிடம் பழகி இருக்கும்? இவைகளெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் நம்மளையே காரி உமிழ்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில்தான் இருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.